ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி லிக்விஃபையும் அப்புறம் க்ளோன் ஆப்ஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஐக்கானில் லிக்விஃபை ஆப்ஷன் கொடுங்க. இதில் டூல் ரைட் கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாமே ஒவ்வொரு டைப்பான எஃபெக்ட்ஸு. சைஸ்ன்றது நம்ம எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ப்ரெஷர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைட்டாக பென்சிலில் டச் பண்ணாலே போதும். டிஸ்டார்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் ப்ரெஷ்ஷை சுற்றி எத்தனை பாயிண்ட்ஸில் நடக்கணுன்றதை டிசைட் பண்ணும். மொமெண்டம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பென்சில் ஸ்க்ரீன் கான்டாக்ட் முடிஞ்ச அப்புறம் கூட அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். இதில் ரீகன்ஸ்ட்ரக்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி பண்ண அந்த எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ரெஷ் மாதிரி. அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சு ஆல்ரெடி பண்ண எஃபெக்ட்டோட இன்டென்சிட்டியை வேரி பண்ணிக்கலாம். இதே ரீசெட் கொடுத்தோன்னா எல்லா எஃபெக்ட்டும் ரிமூவ் ஆகிடும். அடுத்து க்ளோன் ஐக்கான் பற்றி பார்க்கலாம். க்ளோன் செலக்ட் பண்ணோன்னா ப்ரெஷ் ஐக்கானோட சிம்பிள் லைட்டாக மாறி இருக்கும். அதில் என்ன ப்ரெஷ் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு சைஸை வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்லைடர் தான் க்ளோனிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. இது நம்ம எங்கேருந்து க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பென்சிலில் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஸ்லைடர் ஏரியாவிலேருந்து க்ளோன் பண்ணும். இதே ஒவ்வொரு தடவையும் இதே பாயிண்ட்லேருந்து க்ளோனிங் ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்லைடரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ஸ்லைடர் மூவ் ஆகாது. ஒவ்வொரு தடவையும் க்ளோனிங் அந்த பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. டாடா.